ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு ஆசீர்வாதமான காலை வேளையாக உங்களுக்கு அமைய ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதான என்ன ஒரு திருவார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், நமக்கு இம்மையிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமையிலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மிக ஆழமாக அவர் தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டின்படியாக எழுதியிருக்கிறார். மரணம் ஒரு முடிவல்ல, இன்னொரு வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதான வார்த்தை என்னவென்று சொன்னால், 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நமக்கு இந்த இம்மை வாழ்க்கையில் நமக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல வீடை வசதியை கொடுத்திருக்கிறார். நல்ல தினமும் நமக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இதை மட்டுமே நினைத்து கொண்டு நம்ம வாழ்ந்து நம்முடைய காலத்தை முடிப்போம் என்று சொன்னால், பவுல் மிக தெளிவாக சொல்கிறார், நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாருமே கிடையாது. நமக்கு ஒரு முழு நிச்சயம் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தை முடித்து நம்ம கண்களை மூடுகின்ற வேளையில் இன்னும் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. அதுதான் மறுமையின் வாழ்க்கை. மற்ற மதங்களிலோ நம்பிக்கைகளிலோ அதை குறித்து வேறு விதமாக சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கை என்று சொன்னால், நம்ம ஒரு தரம் மரித்து பின்பு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், நியாய தீர்ப்பு பெற வேண்டும். இதுதான் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த வேளையில் கூட விசேஷமாக இந்த அதிகாரத்தில் சொல்லுகின்ற வேளையில் பவுல் மிக தெளிவாக சொல்கிறார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் அதில் பிரயோஜனமே கிடையாது. கிறிஸ்து எழுந்ததுனாலே நமக்கு ஒரு மறுமைக்குரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த மறுமைக்குரிய வாழ்க்கையை தினம் யோசிக்க வேண்டியவர்களாய் காணப்படுவோம். ஒருவேளை இன்றைய நாள் நமக்கு ஒரு கடைசி நாளாக இருந்தால் அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கையை குறித்து மட்டுமே நம்ம சந்தோஷம் அடைந்து கொண்டு நமக்கு இருக்கக்கூடியதான சொத்து, மற்ற பிள்ளைகள், பாசம், இவைகளை குறித்தே சிந்தித்து கொண்டிருந்தால் அதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் மறுமைக்குரிய காரியத்தையும் மறுமை என்கிறதுனால அந்த மற்றொரு வாழ்க்கையை குறித்து, மறுமை வாழ்க்கையை குறித்தும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் பரிதபிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் மிக தெளிவாக சொல்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் வாஞ்சிப்போமா? அதற்காக நாம் பிரயாசப்படுவோமா? அதை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிர்கொள்வோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக எங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டினரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை முடிவல்ல, இன்னும் ஒரு வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்று சொல்லியிருக்கீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.